ஒவ்வொரு முறையும் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர் இந்த மாதிரி விழாக்கள்லாம் வர்றப்ப அப்பா ஊருக்கு போகிறோம், ரொம்ப நாள் கழிச்சு சொந்த பந்தங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஜாலி இருந்தாலும் கூட பஸ் டிக்கெட்டை நினச்சா பகீர்னு இருக்கும் நிறைய பேர்த்துக்கு இல்லையா? தொடர்ச்சியாக இந்த மாதிரி டிக்கெட் கட்டணத்தை உயர்த்ததை எப்படி பார்க்குறீங்க? இதை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க, பார்ப்போமா? நாகர்கோவிலுக்கு தீபாவளி, பொங்கல் போன்ற பண்டிகை நாட்களில் போகும்போது ரயிலில் பயணச்சீட்டுகள் வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாகவே புக் ஆகிடுது. அரசு பேருந்துகளில் நம்ம சரியான நேரத்தில் புக் பண்ணாமல் இருந்தோம்னா தனியார் பேருந்துகளை நாடும்போது 3000 ரூபா 3500 என்று பெரும் தொகையை கட்ட வேண்டி இருக்குது. அப்போ ஒருவர் போயிட்டு வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ ஒரு குடும்பத்தோடு 4 பேர் பயணிக்கும் போது ஒரு பெரும் சுமையாக மாறுது. அரசு என்னதான் எச்சரிக்கை விடுத்தாலும் தனியார் பேருந்துகள் தன்னுடைய கட்டணத்தை குறைப்பதாக தெரியல. இதுக்காக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு அனைத்து தனியார் பேருந்துகளிலும் ஒரே விதமான பயண கட்டணத்தை நிர்ணயிக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்கிறேன். உதாரணமாக இப்போ சென்னையிலிருந்து திருச்சிக்கு செல்வதாக இருந்தால் அனைத்து ஆம்னி பேருந்துகளிலும் ஒரே வித கட்டணத்தை ஏசி நான் ஏசியும் பிரிச்சுட்டான நான் ஏசிக்கு ஒரு கட்டணமும் ஏசிக்கு ஒரு கட்டணமுமாக ஒரே விதமான கட்டணம் இருக்கணும். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் போன்ற இடத்துக்கு போகும்போது அதற்கான கட்டணமும் ஒரே விதமான கட்டணமாக நிர்ணயிக்க வேண்டும். இதை அரசு முறையாக கண்காணிக்க வேண்டும். ஏனென்றால் அரசினுடைய எச்சரிக்கை மீறி தனியார் பேருந்துகள் ஒவ்வொரு விழா காலங்களிலும் பயணிகளை பெருந்தொகையை கொள்ளடிக்கிறார்கள் என்பது கருத்தாக இருக்கிறது. ஆம்னி பேருந்து கட்டணம் என்பது ஒரு கொள்ளையாக மாறின்னு வர நிலைமை தான் இருக்குது. இன்றைக்கி விழா காலங்களில் ஏராளமான தொழிலாளிகள் இங்கேருந்து புலம்பெயர்ந்து தான் வேலை செய்யக்கூடிய நிலைமை. மதுரை அந்த சைடு, விருதுநகர், தூத்துக்குடி, கன்னியாகுமரியிலேருந்துலாம் கூட சென்னைக்கு பணி செய்யக்கூடிய நிலைமை. ஒரு விழா காலங்களில் பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ் இது மாதிரியான நேரத்தில் தன் சொந்த ஊருக்கு போய் கொண்டாடணும் அப்படின்ற பயணிகளுக்கு அதிகமான கட்டண கொள்ளை நடக்குது. வசூல் நடக்கலை, கொள்ளை நடக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆம்னி பேருந்தில் கட்டணம் அதிகம் வசூலித்தா அவங்களுக்கு தண்டனை அப்படிலாம் சொல்கிறாங்க. டிவியில் கூட நியூஸில் கூட போடும்போது சொல்கிறாங்க. ஆனால் சொல்லிவிட்டு புறவாசல் வழியாக அதை பின்னாடி வசூல் பண்ணக்கூடிய நிலமை தான் இருக்குது. அது நீடிச்சுன்னு வருது. இது அரசு போக்குவரத்து இது முன்முயற்சி எடுத்து அரசு போக்குவரத்தில் எவ்வளோ கட்டணம் வசூலிக்கிறாங்களோ அதே அளவு தான் தனியார் பேருந்துலையும் வசூலிக்கணும் அப்படின்றத முறைப்படுத்தணும். அதை சட்டமாக மாற்றணும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான். இது ஆம்னி பேருந்து நிரந்தரமாக அது கட்டண கொள்ளையை தடுக்கணும். இது அரசு தலையிடணும். அரசு தலையிடாமல் இப்படியே ஒரு மெத்தனை போக்கா சொல்கிறதோட நிறுத்திடுறாங்க. அதை தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்றத கேட்டு முடிச்சுக்கிறேன். ஒவ்வொரு விழா காலம் பண்டிகைக்கு முன்னாடியே டிக்கெட் புக் பண்ணுறாங்க. அரசாங்கத்தில் புக் பண்ணி அரசு பஸ் இயக்கப்படுகிறது. இதே மாதிரி தனியார் வாகனங்களையும் தனியார் பேருந்துகளையும் இயக்கப்படுகிறது. தனியார் பேருந்தில் நம்ம புக் பண்ணிட்டோம்னா அந்த டைமுக்கு கேன்சல் பண்ணிடுறாங்க, வண்டி வரல அப்படின்னு. அதே வண்டியை இயக்கிறதுக்கு அடிஷனலாக டிக்கெட் போட்டு 1க்கு 3, 4, 5ங்கிற மாதிரி மக்களை திணிச்சு காசு வாங்குறாங்க. இதை முழுமையாக தமிழ்நாடு அரசு ஒரு அமைப்பு உருவாக்கி அந்த அமைப்பு மூலம் ஆணையர் மூலம், அதாவது டிரான்ஸ்போர்ட் ஆணையர் தலைமையில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை அரசு நிர்ணயிக்கணும். இப்படி இந்த மாதிரி நிர்ணயிச்சாதான் மக்களுடைய ஏமாற்றங்கள், ஏற்கனவே ஆன்லைன் மோசடி மாதிரி இது ஒரு மோசடியாக நடந்துட்டு இருக்குது. எதிர்பாராமல் ஒரு ஊருக்கு போகிறது நிற்பாங்க, திடீர்னு எதிர்பார்த்துட்டு காசு வச்சுருப்பாங்க, அது காசு இல்லாமல் ஆயிரும். அதனால் அவங்க சஃபர் ஆகிற நிலைமைகள் நடந்து போகிற மக்கள் கூட நிறைய இருக்கிறாங்க. அதனால் இந்த மாற்றத்தை அரசு கொண்டு வரணும்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். கட்டணத்தை முறைப்படுத்துறதுக்கு என்ன? இந்த கட்டணத்தை முறைப்படுத்துறது ஒவ்வொரு ஆர்டிஓ இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஆர்டிஓவும் ஆணையாளரும் சேர்ந்து அவங்க எத்தனை வண்டி இருக்குது, அதில் எந்தெந்த இடங்களுக்கு போகிறாங்க, அதுக்கு பெர்மிட் எப்படி வாங்குறாங்கன்னு பார்த்து அவங்களாகவே அது ஒரு குழு அமைச்சு அதில் நிர்ணயிக்கணும். இந்த குழுவானது என்ன செய்யணும்னா, ஆம்னி பஸ்ஸுங்கிறது ரேட்டு கூடுதல் தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஸோ அரசு கட்டணத்துக்கும் இந்த கட்டணத்துக்கும் ஒரு நிர்ணயமான ஒரு முறையான ஒரு கட்டணத்தை அரசே வெளியிடணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுதல். இப்போ குறிப்பாக சொல்ல போனால் மதுரை போகிறோம், சென்னையிலேருந்து மதுரை போகிறோம்னா மதுரை போகிறது ஒரு 300 ரூபா பஸ் கட்டணம் இருக்குது, கவர்மெண்ட் பஸ்ஸில் இருக்குதுன்னா ஆம்னி பஸ்ஸை ஒரு 325 350 ரூபா 375 ரூபா போகலாம். ஸோ இது ஒரு பஸ்ஸுக்கு அல்ல, அனைத்து பஸ்ஸுகளும் அனைத்து ஆம்னி பஸ்ஸுகளுக்கும் ஒரே கட்டணங்கிற அளவில் தமிழ்நாடு அளவில் அவங்க நிர்ணயிக்கிறது தான் முறைங்கிறது. அப்போ தான் மக்களுக்கு தெரிய வரும்.
கவர்மெண்ட் பஸ் இவ்வளவு, பிரைவேட் பஸ் இவ்வளவு அப்படிங்கிறது தெரிய வர்ற அளவுக்கு வந்து அரசு வந்து இது ஒரு ஆணையாக வெளியிடணும்னு பணியோட கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னுடைய சொந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டங்கள். பொங்கல் விழா, தீபாவளி இப்படியான பண்டிகை நாட்களில் என்னுடைய சொந்த கிராமத்துக்கு போய் நான் பொங்கல் விழாவை கொண்டாடணும், தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நான் வண்டி புக் பண்ணணும். குறிப்பாக தனியார் பேருந்துகளை வந்து நான் புக் பண்ணணும்னு சொல்லி போனால் இந்த மாதிரியான நாட்களில் வந்து 1000 ரூபா, 1500 ரூபா, 2000 ரூபா, ஒரு சில நாட்கள்லாம் வந்து 2500 ரூபா கூட கொடுத்து கூட நான் போயிருக்கிறேன். இப்படியான நேரங்களில் வந்து அதிகமான கட்டணம் வசூலிக்கிறது எங்களை போன்ற பயணிகளுக்கு பெரும் சிரமமாக இருக்குது. ரயிலில் முன்பதிவு பண்ணிட்டு போகலாம் அல்லது அரசு பஸ்ஸில் முன்பதிவு பண்ணிட்டு போகலான்னா அங்கேயும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. உடனடியாக போயிட்டு உடனடியாக வரணுங்கிறதுக்காக இருக்கிற தனியார் பேருந்துகள் நோக்கி போகும்போது அவங்க மானாவாரியான கட்டணத்தை உயர்த்தி அதிகமான பகல் கொள்ளைங்கிறத அடிக்கிறாங்க. இதுக்கு நிரந்தரமான தீர்வு தமிழ்நாடு அரசாங்கம் தனியார் பேருந்து இதில் வந்து ஒன்று கையகப்படுத்தி அரசே பேருந்துகளை இயக்கணும். அப்படி இல்லைன்னா பேருந்து கட்டணங்களை நிர்ணயம் செய்து, இப்போ அரசாங்க பஸ்ஸில் சென்னையிலேருந்து மதுரைக்கு, திண்டுக்கல்லுக்கு, திருநெல்வேலிக்கு, கன்னியாகுமரிக்கு அரசு பஸ்ஸில் எவ்வளோ கட்டணம் சொல்கிறாங்களோ அந்த கட்டணத்தை தான் தனியார் பேருந்துகளும் வாங்க வேண்டும். அப்படி அதை அதிகமாக தனியார் பேருந்துகள் கட்டணம் வாங்கினாங்கன்னா அந்த பேருந்தினுடைய உரிமத்தை வந்து ரத்து செய்யப்படும்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் போட்டு தீர்மானம் போட்டு அதை விவாதித்து சட்டம் போட்டால் மட்டும்தான் இந்த பேருந்து கட்டண உயர்வுகளை வந்து குறைக்க முடியும். இல்லை என்றால் என்னை போன்ற ஆட்கள் அதிகமான கட்டணம் கொடுத்து போக வேண்டிய சூழல் ஏற்படும். இந்த முறை தீபாவளிக்கு நான் போகலை, இந்த முறை பொங்கலுக்கு நான் போகலை. ஏன்னு கேட்டால் என்னால் ட்ரெயினில் திடீர்னு போகிறனால ட்ரெயின்லேயும் டிக்கெட் கிடைக்கல. பஸ்ஸில் போகலான்னு பார்த்தோம்னா கட்டணம் மானாவாரியான கட்டணமாக இருக்குது. பேருந்து கட்டணத்துக்கு செலவு செய்ய முடியலன்ற ஒரே ஒரு காரணத்தினால, அதிகமான பணம் செய்ய முடியுன்ற காரணத்தினால இந்த முறை வந்து பொங்கலுக்கு என்னுடைய சொந்த கிராமத்துக்கு போக முடியாத சூழல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேர் போக முடியாத சூழல் இருக்காங்க. அரசாங்கம் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். கவர்மெண்ட் பஸ் நிறைய இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பட்ஜெட் லைஃப்ல வாழ்கிறோம். கவர்மெண்ட் பஸ் இல்லாதனால தான் ப்ரைவேட் பஸ் தேடிட்டு இருக்கோம். ஒரு பஸ்ஸை தேடினா கவர்மெண்ட் பஸ்ஸோட டபுள் மடங்கு இது பண்ணுறானுங்க, ரேட்டு எல்லாமே அந்த மாதிரி சொல்கிறானுங்க. கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு நமக்கு ஒரு ஆர்டரபிளா அமௌண்ட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் பஸ் அவைலபிளாகவே இல்லை, வேறு வழி இல்லாமல் தான் நம்ம ஆம்னி பஸ்ஸில் ஏறுறோம். அங்கே போனோம்னா அமௌண்ட் அந்த மாதிரி இந்த மாதிரின்றானுங்க. நம்ம அந்த அன்டைம்ல போகிறோம், சரி வேற வழி இல்லாமல் அந்த அமௌண்ட்டை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. சொல்யூஷன் என்னன்னா, கவர்மெண்ட் வந்து போக்குவரத்துல கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு 2 பஸ்ஸுக்கு பதிலாக ஒரு 5 பஸ் 10 பஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நாங்களா சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆம்னி பஸ்ல வந்து என்னன்னா பஸ் வந்து அதிகமாக்கணும், அது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது விலைவாசி கம்மியாகணும், அது கம்மியானா எல்லாருக்கும் அது பயன்பாடு நல்லா இருக்கும்னு தோணுது. என்னோட பேர் வந்து தௌஃபிக். இந்த பண்டிகை காலத்துல ஆம்னி பேருந்துகள் வந்து அதிக கட்டணம் வசூல் பண்றதாக வந்து ஒரு புகார் இருந்த நிலையிலே இருக்கு. இதை சரியாக்கணும் அப்படின்னு சொன்னா அரசாங்கம் தன்னுடைய பொது போக்குவரத்தை வந்து அதிகப்படுத்தணும். உதாரணமா எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா சென்னை டு கொடைக்கானல், கொடைக்கானல் டு சென்னை, மதுரை டு சென்னை, இந்த மாதிரி வெகு தூரத்துல செல்லக்கூடிய பேருந்துகள்ல வந்து அதாவது பயணிகளுக்கு ஏற்றவாறு இல்லாம அதிகமான பணம் வசூல் பண்றதாக வந்து நிறைய புகார்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால அரசாங்கம் இதை அவங்கள்ட்ட சரியான முறையில பேசி மேற்கொண்டு பொது போக்குவரத்தை வந்து அதிகப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா மக்களுக்கு ஏற்றவாறு தன்னுடைய பயணத்தை வந்து சரியாக முறையில் இருக்குன்றதை வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அது ஒன்றும் பண்ண முடியாது, அரசாங்கம் தான் பண்ணணும். இப்போ என் பையங்கள்லாம் போக முடியாமல் இங்கே இருக்காங்க, சென்னை போக முடியாமல் இருக்காங்க. 1700 ரூபா, 2000 ரூபா, 2500 ரூபா, 3000 ரூபா இருக்குது. இல்லை அரசாங்கம்னா அரசாங்க பஸ்ஸு, சொகுசு பஸ்ஸோ இல்லை குறைஞ்ச பஸ்ஸோ ஏதோ சகாயமான விலையில் மக்களுக்கு கொடுக்கணும். படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையன் போக முடியாமல் இருக்கிறான். 20ஆம் தேதி போகணும், காலேஜுக்கு போகணும். இப்போ 20ஆம் தேதி வரைக்கும் டிக்கெட் எடுக்கணும்னா சாதாரண மனுஷனால எடுக்க முடியாது. நான் டிக்கெட் வச்சுருக்கேன், என்னால் எடுக்கணும்னா கஷ்டமான சூழ்நிலை. அவங்க அரசாங்கம் தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை மாற்றி யார் யாருக்கு என்ன செலவு பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு அவங்க தான் சொல்லணும். ஆம்னி பேருந்தில் கட்டணம் கூடுதலாக வாங்குறாங்க. ஆமாம், அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்குள்ள அதிகாரி தான், சம்மந்தப்பட்ட அதிகாரி தான் நடவடிக்கை எடுக்கணும். கவர்மெண்ட் தான் ரூல்ஸ் கொண்டு வரணும். எல்லா நேரமும் ஒன்று போல் ஒரு டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்னா அது எல்லா நேரமும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஆனால் அது அவங்க இஷ்டத்துக்கு ரேட்டு போடுறா இருந்தால் அப்புறம் அது கவர்மெண்ட் அப்போ என்ன பண்ணுது? கவர்மெண்ட் தான் கேட்கணும். அதை உங்களுக்கு ஏதாவது காசு கூட கொடுத்து போன அனுபவம் ஏதாவது இருக்கா? இல்லை, நான் ஆம்னியில் போகிறதில்ல. ஒரு சில டைமில் போயிருக்கேன், ஆனால் ஃபங்க்ஷன் டைமில் போக மாட்டோம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைங்க.
அஞ்சுக்கும் பத்து சம்பாரித்து பொங்கலுக்கு அந்தந்த ஊருக்கு போகலாம், சொந்த ஊருக்கு போகலான்னு சொல்லி கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி அந்த சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா ஆம்னி பஸ்ஸை போகிற இந்த தனியார் பஸ்ஸில் தான் புக் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அது பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருக்குது. 1000 ரூபா வாங்குற இடத்துல பல மடங்கு உயர்த்தி இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில் மக்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு பஸ் ஏறி போகிறாங்க. இதுக்காக தமிழக அரசு உடனடியாக இதெல்லாம் நேராக தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பாக இருக்குங்க. நாங்களும் பஸ்ஸில் போகிறவங்க தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, திருச்சிக்கு போகலான்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிக்கெட் 1500 ரூபான்னு இருக்குது. எங்களால் போக முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். இதை வந்து தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு கொண்டு வரணும். தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு ஆம்னி பஸ் உரிமையாளரிடம் பேசி அதற்குண்டான விலை என்னவோ அதை மட்டும் வாங்கினா நல்லா இருக்கும்னு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். இது வந்து கொஞ்சம் வருந்தத்தக்கதாக தான் இருக்குது. ஏன்னா நார்மல் டேஸில் போனோம்னா நம்ம இதில் சேஃப்டியாக போகிறோம், ஒரு லக்ஸுரியாக போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஆனால் வந்து பண்டிகை காலத்தில் நமக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ பஸ்கள் அரசாங்கம் விட்டாலும் ஆனால் நம்ம இதையும் வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம். ஆனால் அப்போ விட இதில் ஒரு 3 மடங்கு பணம் வந்து அதிகமாக வாங்குறது வந்து நிஜமாகவே வந்து எங்களுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் தான் இருக்குது. இதுக்கு நம்ம ட்ரெயின்லேயே புக் பண்ணிடலாம், அரசாங்கம் விடுற பஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு கூட தோணுது. ஏன்னா இவ்வளோ கம்ஃபர்டபுள் கொடுக்குற இந்த ஆமினி பேருந்துகள் எல்லாமே வந்து அந்த பணத்தை வந்து 700 ரூபா இருக்கிறத ஒரு 2000 ரூபா 3000 ரூபா அந்த மாதிரி வந்து கொண்டு போகிறத கம்மி பண்ணாங்கன்னா இந்த பண்டிகை கால இதில் ஆம்னி பஸ்களும் வந்து ஃபில் ஆகும். இதை வந்து அவங்க கம்மி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நடவடிக்கை எடுக்கிறது வந்து பொதுமக்கள் வந்து இந்த பண்டிகை காலங்களில் இந்த பஸ்ஸை வந்து தவிர்க்கணும். ஏன்னா வந்து தவிர்த்தா தான் அவங்க அந்த ரேட் வந்து ஒரு நிரந்தரமான ரேட் அப்படிங்கிறத வந்து வைக்க முடியும். ஏன்னா நம்ம நார்மல் டேஸில் போகக்குள்ள கிடைக்கிற அந்த ஒரு ஃபெசிலிட்டிக்காக தான் இந்த சீசன்லேயும் வந்து நம்ம அதை புக் பண்ணுறோம். ஆனால் வந்து இதை பொதுமக்களே வந்து இதை தவிர்த்தாங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த ரேட் விலை குறைப்பு அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும் ஆம்னி பேருந்துகளில். மக்கள்கிட்ட கொள்ளடிக்கிற மாதிரி தான் அல்டிமேட்டாக மக்கள்கிட்ட கொள்ளடிக்கிறாங்க. நாட் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை, ஃப்ளைட்லேருந்து ஆம்னி பஸ் எல்லாமே கவர்மெண்ட் பஸ் ரேட் ஏற்றுறதில்ல, ஒன்லி ப்ரைவேட் பஸ் மட்டும் தான் ஏற்றுறாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஃப்ளைட் ஜெட்டு எல்லாமே ஏற்றுறாங்க. இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம். அது நமக்கு தெரியலைங்க, தடுக்க என்ன நடக்குதுன்னு தெரியல. தெரில, ஐடியா இல்லை. அது வந்து அதான் வந்து 1.5 மடங்கு வசூல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக முதல்ல வந்து மதுரை டு வந்து 600 ரூபா இருந்துச்சு, 700 ரூபா இருந்துச்சு, இப்போ 1200 1500 சொல்கிறாங்க. போன வட்டம் அது மாதிரி தான் போனேன் நான். ஆனால் அது வந்து தடுக்கணும் அப்படின்னா அது நிறைய வந்து நம்ம தமிழக அரசு அதிகாரிகள் தான் அது நடவடிக்கை எடுக்கணும். இடையில வந்து நிப்பாட்டி செக் பண்ணி பயணிகள்கிட்ட கேட்கணும். திடீர்னு வந்து இப்போ மெட்ராஸ் வந்து மதுரைக்கு வராங்கன்னா திடீர்னு திருச்சியிலேயே விழுப்புரத்துலேயே ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்த அதிகாரிகள் முதல்ல செக் பண்ணணும். அது போக வந்து அது அப்போ வசதி இல்லைன்னா அந்த சமயத்தில் பண்டிகை காலத்தை இப்போ அதிகமான பேருந்து விடுறாங்க. அதே மாதிரி வழக்கத்தோட கொஞ்சம் அதிகமாக பேருந்து விடணும். ட்ரெயினில் வந்து பெட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இணைக்கணும். அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் விஷயம். நம்ம தமிழ்நாடு விஷயம் வந்து இதுதான். இதை வந்து தடுக்கணும்னா இதுதான் வந்து அதிகாரிகள் கையில் தான் இருக்குது. இதை வந்து அதிகமாக வந்து கண்காணிப்பு அவசியம். அதிகமான பேருந்துகள் பண்டிகை காலங்களில் அரசு வந்து உரிய கவனம் செலுத்தி பேருந்துகளை கூடுதலாக இயக்கணும். ஒன்று, அரசு கூடுதலாக பேருந்துகளை இயக்குனாலும் கூட இந்த ஆம்னி பஸ்ஸுகள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரேட்டுகளை ஏற்றிடுறாங்க. நானே பாதித்த நிகழ்வு என்பது இருக்குது. 200 ரூபாய்க்கு போக வேண்டிய ஒரு விஷயத்த 850 ரூபா கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். இந்த ஆம்னி பேருந்துகள் விழா காலங்களில் கூடுதல் கட்டணத்தை உயர்த்துறத தடுக்கிறதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு சொன்னா, அவர்கள் கூடுதலா ஏத்துற காலங்கள்ல உடனடியா அவங்களோட உரிமத்தை ரத்து பண்ணணும். அப்படின்னு சொன்னா அவங்க இஷ்டத்துக்கு ரேட்டை ஏத்த மாட்டாங்க. அது மட்டுமல்ல, அரசு உடனடியாக தலையிடணும். ஏன்னா பல இடங்கள்ல தலையிடுறது கிடையாது. ஏன்னா அதற்கான காவல்துறை எல்லாமே இருக்குது, ஆர்டிஓ உட்பட எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க கண்டுக்கிறதுனாலதான் இன்னைக்கு வந்து அவர்கள் இஷ்டத்துக்கு அந்த ரேட்டை ஏத்துறாங்க, டிக்கெட்டோட விலையை கூடுதலாக்குறாங்க. அதை உடனடியா கட்டுப்படுத்துறதுக்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறது மட்டுமல்லாம, இந்த காலங்கள்ல 1 மாசத்துக்கு முன்னாடியே அரசு தயாராகிடணும் கூடுதல் பேருந்துகளை இயக்குறதுக்கு. அதை அரசு தவறுறதுனாலதான் இந்த மாதிரி கட்டண உயர்வுகள் கூடுது. உடனடியா அந்த கூடுதலா கட்டணம் வசூலிக்கிற பேருந்துகள் மீது நடவடிக்கை, உரிமத்தை ரத்து பண்ணாவே அவங்க வந்து ஒரு கட்டுக்குள்ள அந்த கட்டணத்தை கொண்டு வருவாங்க அப்படின்றதான் என்னோட கருத்து. பண்டிகை காலங்கள்ல தீபாவளி, பொங்கல் அதுவுமா சொந்த ஊருக்கு திரும்புகிற மக்கள் நிறையா இருக்காங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா பேருந்து கட்டணம் வந்து ரொம்ப அதிகப்படியான கட்டணம் தான் வச்சு விற்கிறாங்க. இப்போ நான் சாதாரணமாக இப்போ மதுரையிலேருந்து சென்னை போயிட்டு வர கட்டணம் வந்து ஒரு 500 600 இருக்கும் நார்மலான நாட்களில். இதுவே பண்டிகை காலங்களில் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்காக போய் அது 2500 வரைக்குமா போகும்.
இதை வந்து அரசாங்கம் சரி கொஞ்சம் அதை கரெக்டான ரீதியில அந்த துறை ரீதியான ஒரு நடவடிக்கை கரெக்டா இருக்கணும். அதிகாரிகளும் ரைட்டு, அரசாங்கம் சரி அதிகாரிகளும் சரி, அதிகாரிகளும் அந்த சமயத்துல அவங்கவுங்க அந்த பண்டிகை காலங்கள்ல இந்த மாதிரி கட்டணம் அதிகமா இருக்குதுங்கிறத பார்த்துட்டு என்னென்னங்கிறத பார்த்துட்டு அந்தந்த இதுல சரி பண்ணணும். துறை ரீதியான நடவடிக்கை இதுக்கு தேவை கண்டிப்பா. பொங்கல் கூட நாங்கள் இங்கே கோயம்புத்தூர்லேருந்து நாகர்கோயிலுக்கு போயிருந்தோம். பல மடங்கு ஜாஸ்தி. இப்போ நடுத்தர மக்கள்லாம் இருக்க நாங்கள் அவ்வளோ பேமெண்ட் கட்டி போக முடியாது. ரெண்டாவது ட்ரெயின்லேயுமே சீட்டு கிடைக்கிறது இல்லை. 3 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஒரு அவசரத்துக்கு நம்ம போகணும், அப்போவே புக் பண்ணிட்டு போகணும், குழந்தை குட்டிங்களோட போகணும் அப்படின்னாக்கா இந்த அமௌண்ட் வந்துட்டு ஜாஸ்திங்க. கவர்மெண்ட் இதுக்கு எதாவது பண்ணணும் கண்டிப்பாக. இல்லை அதிகப்படியாக பஸ்ஸுகள் விடணும், இல்லைனாக்கா இந்த ரேட்டை வந்துட்டு அவங்க உட்காந்து மீட்டிங் பண்ணி அதுலேருந்து கம்மி பண்ணணுங்க கண்டிப்பாக. ஏன்னா நாங்களாம் நடுத்தர மக்கள் தான். ஜாஸ்தி பேமெண்ட் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க எங்களுக்கு எல்லாமே. இதை தடுக்கணுங்கிற மாதிரி என்ன இந்த நடவடிக்கை எடுத்தால் என்ன மாதிரி இருக்கும்? அதிகப்படியான பஸ்கள் விடணும், அமௌண்ட் வந்துட்டு பேசிட்டு ஒரே ரீசனபிளாக இருந்தாச்சுன்னா நல்லா இருக்குங்க. நார்மலாக போகும்போது 600 700 பண்டிகை காலம் போகும்போது 4000 5000 வாங்குறாங்க. எங்களுக்கு இந்த பண்டிகை காலம் கிடைக்கிற சிறப்பு அமௌண்ட்டில் இதுலேயே போயிடுது ஃபேமிலிக்கு. அரசாங்கம் பார்த்து நடவடிக்கை எடுத்து அதை கம்மி பண்ண நடவடிக்கை எடுக்கணும். இதில் தடுக்கணும்னா என்ன மாதிரி பண்ணணும்? அரசு பேருந்துகள் நிறைய விடலாம். ஆம்னி பேருந்து போகிறத குறைச்சிட்டு அரசு பேருந்து அரசாங்கம் நிறைய விடலாம். அங்கே அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். நாங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயத்துக்கு போனால் பஸ்ஸில் போக முடியல. ஸோ இது புக் பண்ணால் 5-6 டைம்ஸ் அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஸோ எங்கள் எல்லாருனாலையும் போக முடியல. அது மாதிரி கேன்சல் ஆகிருக்கிறது இருக்குது. ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தால் அது ட்ரெயினில் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க மாட்டேங்குது சார். எல்லாமே ஃபுல்லாகிடுது. தக்கல்னாலுமே நீங்கள் 1 டே முன்னாடி பண்ணுறதுனால லாஸ்ட் மினிட்ல ட்ரெயின் செட் ஆகுறது இல்லை சார். அதனால தடுக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம்? அது வந்து எல்லாம் காமனாக ஒரு 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 இதுக்கு மேலே ஏற்றாமல் இருந்த ஒரு அமௌண்ட் ஏற்றாமல் இருக்கிற மாதிரி என்னாச்சும் ஒரு காமன் லா மாதிரி வந்தால் மேபி கம்மி ஆகலாம் சார். நிறைய அனுபவம் இருக்குங்க. அதான் ஜென்ரலாக சொல்ல போனோம்னா நம்ம ஒரு ரேட் நினச்சிட்டு போயிடுவோம். ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகும்போது அங்கே போனோம்னா இது பல மடங்கு ஜாஸ்தியாக போகுது. இதனால என்னென்னா நடுத்தர வாசிக்கு எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலை இருக்குது. இது கவர்மெண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். கவர்மெண்ட் எடுத்தால் தான் அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரிஞ்சாதான் மக்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ண முடியும். ட்ரெயினில் போகிற மாதிரி இருந்தால் ட்ரெயினில் போகிறதா நம்ம ரிசர்வேஷன் பண்ணணும். அது 1 மாதத்துக்கு முன்னாடி ரிசர்வேஷன் பண்ண முடியாது. அது சடனாக போகும்போது அந்த பண்டிகை காலத்தில் வந்து பல மடங்கு அதுலேயும் ஜாஸ்தி இருக்குது. ரிசர்வேஷன் பண்ணணும். அன்ரிசர்வ்மெண்ட்டில் ஃபேமிலியோட எப்பவுமே போக முடியாது. இதை தடுக்கணும்னா என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் நல்லா இருக்கும்? இது கவர்மெண்ட் வந்து முன்னெச்சரிக்கை ஃபர்ஸ்டே எங்களுக்கு இந்த பண்டிகை காலத்தில் இந்த ரேட்டு தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும்.